வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஹார்டி பாய்ஸோடைய ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் கனவு நிறைவேறிடுச்சு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு பெட்ரை பண்ண போகும் ஜே ஊசோ அண்ட் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு முதலாக வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. எல்டபிள்யூ ஃபண்டாஸ்மா இந்த டீம்லலாம் இருந்த எஸ்கோபாரை நிறைய பேருக்கு தெரியும். சாண்டஸ் எஸ்கோபார் இவர் இப்போதைக்கு ஸ்மாக்டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமை லீட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ டபிள்யூஇ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கோபார் டீமில் இருக்கிற சாண்டா எஸ்கோபாரை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலேயே பல பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஆக்சுவலி இந்த எஸ்கோபாரோடைய ஃபேஸ் லுக்கும் ஆண்ட்ராடையோட ஃபேஸ் லுக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தோற ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த எஸ்கோபார் NXT பேண்டில் ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக மெக்சிகன் ரெஸ்லருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்லா இருந்தார். மெயின் ராஸ்டருக்கு கூட்டிகிட்டு வரும்போது கூட டபிள்யூ புஷ் கொடுக்க மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. கடைசியில் இப்படி வச்சு செஞ்சு விட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லணுன்னா ரியாலிட்டிக்கான ஃபண்டாஸ்மா டீமில் இருக்கிறவங்க இப்போ எல்டபிள்யூவில் இருக்கிறாங்க. அவங்க தான் ரியாலிட்டி ஃபண்டாஸ்மா டீமில் இருக்கிறவங்க. இப்போ அவங்க எல்டபிள்யூவில் போயிட்டாங்க. ஸோ அதனால் சாண்டோ எஸ்கோபார் ஸ்மாக்டவுனில் தனக்குன்னு சொல்லிட்டு புது ரெஸ்லர்ஸை சேர்த்துக்கிட்டு அவர் புதுசாக மீண்டும் பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்மா டீமை க்ரியேட் பண்ணார். அப்படி இருந்தும் ஒழுங்கான வாய்ப்பாக அவருக்கு கொடுக்கல. எஸ் உண்மைதான், சாண்டோஸ் எஸ்கோபாருக்கு டபிள்யூடபிள்யூ ஒழுங்கான வாய்ப்பே கொடுக்கல. சும்மா வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான், கான்ட்ராக்டில் இருந்தானே அவ்வளோதான் சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ஸோ பொறுத்ததெல்லாம் பொறுத்து பார்த்தாரு. இதுக்கப்புறமா முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட கான்ட்ராக்ட் நேற்றோடு முடிஞ்சிருக்குது. நான் ரீசைனிங்கே பண்ணலப்பா, இந்த ரெஸ்லிங் கம்பெனியே வேண்டான்னு சொல்லிட்டு டபிள்யூடபிள்யூ விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா அதர் ரெஸ்லிங் கம்பெனியை போய் அவர் ரெஸ்லிங் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இவர் ஒரு திறமை வாய்ந்த மல்யுத்த வீரர். ஸோ AEW, AAA, TNA மாதிரியான பல ரெஸ்லிங் கம்பெனிகள் இவருக்காக காத்துட்டு இருக்குது. எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போக போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு NXT பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் அப்படிங்கிற பேரில் TNA வெர்சஸ் NXTன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் சர்வை சீரிஸ் மேட்ச் இருக்குல்ல, அந்த மாதிரி நடத்துனாங்க. டீம் வெர்சஸ் டீம் நடத்துனாங்க, சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் நடத்துகிறாங்க. இதில் குறிப்பாக ஹார்டி பாய்ஸ் தன்னுடைய TNA டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை NXT டாக் டீம் சாம்பியன் கூட ஆக்சுவலி ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது துளி கூட கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் NXT சைடு டார்க் சைடு அந்த டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் டாக் டீம் சாம்பியன். TNA சைடு ஹார்டி பாய்ஸ். திடீர்னு போன வாரம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள வின்னர் டேக் ஆல் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. நானும் நினச்சேன் பொதுவாக இதில் ஒரு டிஸ்குவாலிஃபையர் தான் முடிய போகுது, ஸ்டோரியே இல்லாத மேட்ச்சில் என்ன டைட்டில் சேஞ்சிங் நடக்க போகுதுன்னு. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்குது. டார்க் சைட் டீமை வீழ்த்தி ஹார்டி பாய்ஸ் பிராண்ட் நியூ டாக் டீம் சாம்பியன் ஆயிட்டாங்க. வாவ்! இது வரலாற்றின் முதல் முறையாக NXT சாம்பியன்ஷிப்பை அதர் ரெஸ்லிங் கம்பெனி சேர்ந்த ஒரு ரெஸ்லர் வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி WWE ரெஸ்லர் தான் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற சாம்பியன்ஷிப். இப்போ டாமினிக் AAA சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண மாதிரி, ட்ரிக் வில்லியம்ஸ் TNA ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண மாதிரி யாருமே பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதில்லை, WWE இருக்கிற சாம்பியன்ஷிப்பை. இப்போது அஃபிஷியலி ஹார்டி பாய்ஸ் TNA ரெஸ்லர் அவங்க WWEயோடைய NXT சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஹார்டி பாய்ஸ் டாக் டீம் சாம்பியன், வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன், WWE டாக் டீம் சாம்பியன், இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக் டீம் சாம்பியன்ஷிப் உண்டு, AEW சாம்பியன்ஷிப்பு அண்ட் அனதர் எல்லா ரெஸ்லிங் கம்பெனிலையும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. AEWவில் மட்டும் வின் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் நான் இன்னைக்கு NXTயோட டாக் டீம் சாம்பியன்ஷிப் பார்க்கும் போது அதில் வெற்றி பெற்றதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை படைச்சிருக்கிறாங்க. NXT சாம்பியன், வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன், WWE இருக்கிற எல்லா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணி இப்போ ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் ரெக்கார்டிங்க இப்போ ஹார்டி பாய்ஸ் படைச்சிருக்கிறாங்க. ஹார்டி பாய்ஸ் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முத்தா விளைஞ்சி நிற்குது போல இருக்குது. ஏன்னா எந்த பக்கம் போனாலும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஹார்டி பாய்ஸ் கிட்ட 3 சாம்பியன்ஷிப் இருக்குது. ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு டாக் டீம் சாம்பியன் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து TNAல டாக் டீம் சாம்பியன் இருக்கிறாங்க அண்ட் NXTயோடைய டாக் டீம் சாம்பியன். ஸோ இப்போ 3 கம்பெனியோடைய டாக் டீம் சாம்பியன்ஸாக ஹார்டி பாய்ஸ் இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயங்க. அண்ட் முதலாக NXTயோடைய டைட்டில் இப்போ TNAக்கு போயிருக்குது. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஜே ஊசோடைய மாற்றங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய பெட்ரை தான். அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜே ஊசோவுக்குமான அந்த பிரிவு தான் ஏற்பட போகுது. ஜே ஊசோவை கூடிய சீக்கிரம் ஹேல் கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது.
ஆக்சுவலி அது எனக்கு நேற்று தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெஸ்லிங் கோச்சில் இதை பற்றி சொல்லியிருந்தேன். ரோமன் ரெயின்ஸ் நடந்து வரும்போது அவன்கிட்ட நான் என்னத்தை கேள்வி கேட்கணும், நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி கிட்டே ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாரு. ரோமன் ரெயின்ஸ் வரும்போது முகத்தை கூட பார்க்க மாட்டார், ரோமன் முகத்தை கூட பார்க்க மாட்டார். ஏன்னா அவனும் அவர் பெரிய ஆளா, ஏன் முகத்தாவும் பார்க்கட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்க இருப்பார். அண்ட் சிஎம் பாங்க அவரை பார்த்து நீ குட்டி ரோமன் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கோவப்பட்டிருப்பாரு. ஏன்னா ஏன் அடையாளத்தை விட்டுட்டு என்னடா என்னை பார்த்து குட்டி ரோமன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கோவப்பட்டு சிஎம் பாங்க அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ பேச்சு வழக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலி மாறி இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஜே ஊசோ ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஜே ஊசோ ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணார் அப்படின்னா அது பிரதருக்காக. ஆனால் அதில் ரோமன் ரெயின்ஸ் தான் கேரக்டர் சேஞ்சிங் மாதிரி இருந்தது. ஆனால் இந்த முறை ஜே ஊசோவே கேரக்டர் சேஞ்சிங் மாதிரி காட்டுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டரை மாற போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சம்பவம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கும் பெண்டாக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான ஃபியூடை ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக கொண்டு போக போகிறாங்களாம். ரூசேவ், பெண்டா மற்றும் டாமினிக் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதிர மாதிரி ஒரு ஸ்டோரில் என்ன கொண்டு போக போகிறாங்களாம். இது அஃபிஷியல் ஆக்கப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா WWE வந்து பெண்டாக்கும் டாமினிக்குக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்திருக்காங்க இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். மேபி இதில் ரூசேவோட இன்டர்வியூ மூலயமா இதில் வந்து பெண்டா ஒரு வேளை தோற்று போனார்னா பெண்டா, ரூசேவ் மற்றும் டாமினிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதுக்கான ஸ்டோரி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா. ரோமன் ரெயின்ஸ் ஹாலிவுட் பக்கம் போய் ஒரு படம் நடித்தாருப்பா, அதோட கதி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ரோமன் ரெயின்ஸோடைய அக்குமா கேரக்டரோடைய அந்த டோட்டல் ரேஜின் அப்படிங்கிறது படத்தில் மினிமம் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கோடி ரோட்ஸுக்கு கொஞ்சம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஆனால் அவர் ஹீரோ கிடையாதான். இந்த படத்தில் டோட்டலி ஆக்டர்ஸோட எண்ணிக்கை 35. அதில் ஒரு சின்ன கேரக்டராக அதாவது எப்படி அவெஞ்சர்ஸில் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக தான் கோடி ரோட்ஸும் ரோமன் ரெயின்ஸும் நடிச்சிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் அக்குமா அப்படிங்கிற கேரக்டருக்கு ஓரளவுக்கு முழுக்க எல்லா ஷூட்டிங்கும் நடத்தி முடிச்சாச்சான். 2026 ஸ்டார்டிங்கில் ஃபைனலி ஒரு ஷூட்டிங் இருக்குதான். அதாவது இப்போ ஒவ்வொருத்தோடைய ஷூட்டிங்கை தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, ஃபைனல் ஷூட்டிங்கில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போடுற மாதிரி இருக்குமா. ஸோ அதுக்காக கடைசி நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் போவாராம். இனி இடைப்பட்ட நேரத்தில் டப்பிங்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து படத்துக்காக போவார். அது வரைக்கும் WWE தான் இருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த படத்தில் மெயினான கேரக்டராக நடிக்கலை, ஒரு சின்ன ரோலில் தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. கோடி ரோட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குது, ஆனால் அவரும் சைடு கேரக்டர் தானா, மெயின் கேரக்டர் இல்லையா. ஸோ அதனால தான் இவங்கெல்லாம் ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா படத்தை நடிச்சிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. சரி கைஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விகள் கேட்டீங்கல்ல, அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். அண்டர்டேக்கர் பிக் பாஸ் சீசன் 9க்கு வருவாரா? ஹிந்தி ஷோக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் காணோம். பிக்கி ரிட்டன் ஆவாரா? WWE தான் பிக்கி இருக்கிறாரு. பட் ஆனால் ரெஸ்லிங் பண்ணுற அளவுக்கு அவருடைய உடம்பு ஒத்து போகலை. அதனால் ரிட்டன் ஆக தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச WWE சூப்பர் ஸ்டார் யார்? ப்ளீஸ் சொல்லுங்கள். எனக்கு ஷெய்மஸை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச இதுதான் நம்ம மறுபடியும் ஆன்சர் பண்ணிட்டோம்ல, திருப்பி அதே போடுறோமோ. எடிட்டர் கொஞ்சம் பாரியா. சரி, ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கடைசி என்ன கேட்டிருக்காருன்னா ப்ராக் வெர்சஸ் ரோமன் நடக்குமா அப்படின்னு. ப்ராக் வெர்சஸ் ரோமன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக மீண்டும் ஒரு எதிர்பார்க்கலாம். என் மைக் கொஞ்சம் வேலை செய்யலப்பா, அதனால் கொஞ்சம் மைக் ப்ராப்ளம். கூடிய சீக்கிரம் பழைய மைக்கில் பேசுகிறேன், அப்போ கொஞ்சம் கிளியராக கேட்கும். சரிங்களா?